திண்டுக்கல் அருகே புதுப்பட்டி ஆலங்குளத்தில் மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி சுகாதாரக்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. முழுமையா நம்மளால தன்னார்வலமா இவ்வளவு பெரிய குளத்தை பண்ண முடியாது. இது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத மீட்டு இந்த மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்கும். திண்டுக்கல் அருகே புதுப்பட்டி கிராமத்தில் ஆலங்குளம் கண்மாய் அமைந்துள்ளது. இதனை சுற்றி ஜெயம் நகர், காமாட்சிபுரம், கொட்டப்பட்டி, புதுப்பட்டி, பொன்மாந்துறை ஆகிய கிராமங்கள் அமைந்துள்ளன. இங்கு 5,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த குளத்தில் மாநகராட்சி பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலை கழிவு நீர்கள் கலந்து வருவதால் ஏற்கனவே கண்மாய் மாசடைந்து காணப்பட்டு வந்துள்ளது. இதனால் உலக புகழ்பெற்ற கொட்டப்பட்டி கத்திரிக்காய் விவசாயமும் அழிந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் ஆலங்குளத்தில் மீன்கள் செத்து மிதந்து வருகிறது. குளத்தில் தற்போது ரசாயனம் கலந்த கழிவுநீர் ஏதும் கலக்கப்பட்டுள்ளதா அல்லது திண்டுக்கல்லில் உள்ள 48 வார்டு மாநகராட்சியின் கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் இக்குளத்திற்கு வருவதே இதற்கான காரணமா என்று தெரியவில்லை. மாநகராட்சியிலிருந்து வெளிவரும் கழிவு நீர்களை சுத்திகரித்து குளத்தில் விடவும், குளத்தை தூர்வாரவும் பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை இல்லை என தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது செத்து மிதக்கும் மீன்களால் இப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனை சரிசெய்ய உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பழனி பிபாஸ் கொட்டப்பட்டி, ஜெயம் நகர், இன்கம் டேக்ஸ் நகர், இது அருகாமையில் இருக்கிறது. இந்த ஆலங்குளங்கிறது புதுப்பட்டி போகிற வழியில் இருக்குது. இந்த ஆலங்குளம் இருக்கிறது இந்த பகுதியில் ஒரு பெரிய குளம். இந்த குளத்தை நம்பி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய விவசாயங்கள் நடந்துக்கிட்டு எனக்கு விவசாயமே அழிஞ்சு போச்சு. என்ன காரணம்னா, இருக்கிற நகருக்குள்ள இருக்க கழிவு நீர்லாம் கலந்து, தோல்சாப்பு நீர்லாம் கலந்து ரொம்ப மாசு அடைஞ்சு அந்த தண்ணீர் விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருந்துச்சு. இன்னைக்கு அந்த மழைநீர் சேகரிப்பு இடமா இருந்துச்சு. அந்த கொஞ்சமாச்சும் பயன்படுத்தக்கூடிய புழங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நீர் ஆதாரமாக வழங்கிட்டு இருந்த இந்த ஆலங்குளம் இன்னைக்கு அங்கே செத்து கிடக்கிற மீனை பார்த்தா அதுக்கும் பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு. இந்த ஆல்ரெடி இந்த ஆலங்குளத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பூராமே குப்பை கூலங்களா இருக்குது. ரொம்பவும் மாசு அடைஞ்சிருக்கு. இது மூலியமா நிறைய தொற்றுநோய் பரவுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. மாவட்ட நிர்வாகம் இதில் என்ன நடந்திருக்கு, ரசாயனம் எதுவும் கலந்திருக்கா இல்ல என்னாச்சு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு இந்த குளத்தை மீட்டு மீண்டும் இந்த இடத்துல விவசாயங்கள் ஏதாச்சும் நடைபெறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இந்த குளத்தை மக்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல மழைநீர் சேகரிக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுல எந்த கழிவு நீரும் கலக்காம மாவட்ட நிர்வாகம் இந்த குளத்தை மீட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.